அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 5 மண்டலங்களாக பிரித்து பூத் கமிட்டி மாநாடுகளை தாவேக அடுத்தடுத்து நடத்த முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் நவீத் இணைந்திருக்கிறார். நவீத், என்ன முடிவை எடுத்திருக்கிறது தாவேக நிர்வாகிகள் குழு? விவரங்கள். லாவண்யா, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் மண்டல மாநாடு 5 மண்டலங்களாக பிரித்து விரைவில் நடத்தப்படும் என தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி நேற்று உறுதியான நிலையில் பரபரப்பான அரசியல் சூழல் தமிழகத்தில் நிலவி வருகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று கட்சியின் தலைமை அலுவலகமான பனையூரில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளை மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். கட்சி பணிகளை தீவிரமாக கவனம் செலுத்தி உழைக்க வேண்டும் எனவும் அவர் மாவட்ட செயலாளர்களுக்கு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில்தான் கட்சியின் பொதுக்குழுவில் முடிவெடுத்தது போல விரைவில் இந்த பூத் கமிட்டி மாநாடு நடைபெறும் எனவும் 5 மண்டலங்களாக பிரித்து இந்த மண்டல மாநாடு நடைபெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த மண்டல மாநாடு முதலில் கோவையில் அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் கோவையில் இந்த முதல் பூத் கமிட்டி மாநாடானது நடைபெறும் எனவும் அவர் நேற்று நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் இந்த பூத் கமிட்டி மாநாடுக்கான பணிகளை விரைந்து முடிக்கவும் இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கட்சியின் தலைவர் விஜய் விரைவில் அறிவிப்பார் எனவும் நேற்று நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட செயலாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். லாவண்யா, முதலாவது பூத் கமிட்டி மாநாட்டை கோவையில் நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நவீன்.